இந்த வீடியோல ரொம்ப ஸ்பெஷலா நம்ம பார்க்க போறது weight lossக்கு ஒரு fastest remedy நான் சொல்லுவேன். இதை யூஸ் பண்ண நிறைய பேர் வந்துட்டு செம்மையா வர்க் ஆகுது. ஒரே வாரத்துல எனக்கு பாதி belly fat வந்து குறைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு செம்ம ஹாப்பி நோட் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. குண்டா இருக்குமே, தொப்பை அதிகமா இருக்கே, இந்த மாதிரி அது இதுன்னு நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாம இந்த ஒரு ரெமடியை ப்ராப்பரா 1 month ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், வெயிட்டும் செம்மையா ரெடியூஸ் ஆகும். Kamali Naturals உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் தான் இந்த Kamali Naturals ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த Kamali Naturals ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். எப்பவுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா சுத்தமான நாட்டு மாட்டு கீல நம்மளோட வெயிட் லாஸ்க்கு தேவையான ஹெல்த்தியான ஹெர்ப்ஸ் போட்டு ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய ஹெர்ப்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ண Kamali Naturalஸோட வெயிட் லாஸ் கீ. நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கீ பற்றி சொல்லியிருந்தோம். கீ வந்து ஒரு கண்டினியூவாக யூஸ் பண்ணி காமிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ், நான் யூஸ் பண்ணுற கீனால எனக்கு ப்ராப்ளம் தான் ஆகுது, எனக்கு இது சரியாகவே ஒர்க் ஆகலை அப்படி இப்படி சொல்லிட்டு. ஆனால் பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல கொழுப்பு உள்ளே போணுச்சுன்னா கெட்ட கொழுப்பை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தள்ளிடுங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன், ஆனால் இப்போ கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்ன மாதிரி கீ குடித்தா எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும், அதுவுமே இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே Kamali Naturalஸில் உங்களுக்காக பார்த்து மேக் பண்ணது தான் இந்த நாட்டு மாட்டு கீயில். உங்களுக்கு நிறைய ஹெர்ப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோட டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ அதை எப்படி குடிக்கணும் என்னங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். இப்போ நிறைய ஆர்கானிக் ஷாப்லேயே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டு மாட்டு கீன்னு சொல்லிட்டு ஜெர்சி மாடு இருக்கு இல்லையா, நார்மல் மாடு இருக்கு இல்லையா, நாட்டு மாடு கிடையாது, நார்மலாகவே பேக்கெட் பாலுக்கும் அதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது, அந்த மாட்டோட கீ தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த நாட்டு மாட்டு கீ வந்து கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த நாட்டு மாட்டு கீ வந்துட்டு உண்மையாகவே செம்மையாக ஒர்க் ஆகுங்க. மற்ற கீயோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதோட ரிசல்ட்டு. இது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தாங்க குடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நல்லா ஹாட் வாட்டராக போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. ஓகே, அதுக்கப்புறமா கரண்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட Kamali Naturalஸோட வெயிட் லாஸ் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏன் 4 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா, ஒரு குழம்பு கரண்டியில் பார்த்தீங்களா 3/4 வாசி இது இருக்கும். இது உள்ளே போய் நம்மளுக்கு ஒர்க் ஆகிற அளவுக்கு அதோட வேலையை அது செய்கிற அளவுக்குனா தான் நம்ம கொடுக்கணும்ல. கொஞ்சமாக கொடுத்தா அதோட வேலையை அது செய்யாது. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக குடிக்கணும். நிறைய பேர் கீ வந்து வெயிட்டு தானே போடும் அப்படின்னு நினைக்காதீங்க. எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிக்கும்போது இது நல்லாவே உங்களோட ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா சுட நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து வெதுன்னு குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. என்னையே கேட்டால் நான் காஃபி குடிக்கிற பதத்துக்கு குடிச்சிங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். காஃபி டீ குடிக்கிறீங்கல்ல, அதை வந்து சுடுதண்ணியாக குடிங்க. இப்போ நான் வேறு கரண்டியில் மாற்றிடுவேன்னா, கரண்டி சூடாக இருக்கும் இல்லையா, கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் போடுங்க, உடனே கரண்டியை மாற்றிடுங்க. நல்ல எண்ணெய் மாதிரி அது வந்து மிக்ஸ் ஆகிடும். சின்ன திப்பி கூட கீ வந்து அதில் இருக்கக்கூடாது, எண்ணெயாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நெய் ரொம்ப வாமாக தான் இருக்கும், ரொம்ப வாமாக தான் இருக்கணும், கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை நீங்கள் குடிச்சிருங்க. டேஸ்ட் வைஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 15 days ஆகும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு 1 weekலேயே அடுத்தடுத்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு பெல்லி ஃபேட் வந்து பாதி குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது, பாடி ரொம்ப லேஸாக இருக்குது, செம்ம எனர்ஜியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஹோமியோபதி டாக்டர்ஸ் முதற்கொண்டு நமக்கு நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக குடிச்சிட்டு குடிச்ச கையோட நல்ல சூடாக வாட்டர் வந்து குடிச்சுக்கோங்க.
நெய் குடித்தாலே நம்மளோட ஸ்கின்ல ஒரு க்ளோவும் நம்மளால் பார்க்க முடியுங்க. நேச்சுரலாக ஒரு க்ளோ வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பெல்லி ஃபேட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் நெய் குடித்தா. நெய் வந்து உண்மையாகவே நல்லது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எந்த அளவுக்கு அது வந்து நம்மளோட வெயிட் அது வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெய் குடித்தா வந்து உடம்பு போட்டுரும், நெய் குடித்தா வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 1 month ப்ராப்பராக நெய் எடுத்தீங்க அப்படின்னா ஃபேட் எல்லாமே நல்லா குறைஞ்சிருங்க. நிறைய பேர் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து தொப்பை எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த தொப்பை குறையிற அளவுக்கு அந்த நெய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்க வேணாம். நான் வந்து 1 month கண்டினியூவாக எடுத்தால் எனக்கு உடம்பு வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும். லாஸ்ட் டைமில் நிறைய பேர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன கண்ணெல்லாம் கூட ஒட்டி போச்சு, எப்படி ஒல்லி ஆகிட்டீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 days எடுப்பேன், அப்புறம் ஒரு 10 days விட்டுருவேன், அதுக்கப்புறம் 15 days எடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு குறைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக. தைராய்டு இருக்குது, திரும்பி புஷ்ஷுன்னு உடம்பு ஏறிடும் எனக்கு. அதனாலவே நான் வந்துட்டு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருவேன். என்னைய கேட்டால் ஃபஸ்ட்டு ஒரு 1 month எடுங்க, அது எந்த அளவுக்கு ஃபேட் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருச்சு எனக்கு போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு வந்து இன்னுமே ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா தேவையான அளவு எடுத்துகிட்டு உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற பாடி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நிப்பாட்டிடுறது பெஸ்ட். ஓகே, அடுத்து நெய் குடிச்சு தண்ணி குடிச்ச உடனே நம்ம அப்படியே போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். உட்காந்தோம்னா அப்படியே ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டக் ஆன மாதிரி ஆகிடுங்க. கண்டிப்பாக ஸ்டக் பண்ணாதீங்க. அப்படி பாடியை ஏதோ ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். சும்மா வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் வேலை கொடுங்க. ஆக்சுவலாக வந்து மிஷினையே யூஸ் பண்ணாமல் இருந்தால் எந்த மிஷினாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரிப்பேராக போயிடும். அப்போ நம்மளோட பாடி அப்படி தானே, அதுவும் ஒரு மிஷின் தானே. ஸோ அதுக்கெலாம் நம்ம எல்லா பார்ட்ஸுக்குமே வேலை கொடுக்கணும். ப்ராப்பராக இந்த மாதிரி எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ண நான் சொல்லவே மாட்டேன். உங்களால் என்ன முடியுமோ சும்மா வாக் பண்ணுங்கள், குதிங்க, உட்காந்து கீழே எனக்கு சில பேருக்கு வந்து பேக் சைடு வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. கீழே உட்காந்து கை ஊனாமல் சமணம் போட்டு உட்காந்து கை ஊனாமல் எந்திரிங்க, அதுவே ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ எந்த எக்ஸசைஸ்லாம் எந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குதோ, உங்களால் அது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ண முடியுதோ அதை வந்து லேஸ் ஆக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. கீழே வந்து 4 கால லயன் மாதிரி அனிமல்ஸ் மாதிரி நடக்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நல்லா, ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் வந்து உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் வேர்க்கிற அளவுக்கு வேலை பாருங்கள். கண்டிப்பாக டயட் மெயின்டைன் பண்ணணுமா, தேவையான அளவு சாப்பாடு, பிட்வீன் கேப்பு ஒரு 4 மணி நேரம்னாவது இடையில வந்து கேப்பு, அது கூட நிறைய ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறது. 3 வேளை சாப்பாடு தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. பிட்வீனில் நிறைய தண்ணி மட்டும் குடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். நைட்டு சாப்பாடை கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்ருங்க. தூங்குறதுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் 2 மணி நேரம்னாவது கேப் இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்க, இந்த நெய் குடிச்சிட்டு வரீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஆகிடும். இந்த வெயிட் லாஸ் கீ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமலி நேச்சுரல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் கீயை 12 வயசில், எனக்கு 12 வயசுலேருந்து யார் வேணால் குடிக்கலாங்க. உடம்பு ஃபேட்டாக இருக்கிற யார் வேணால் குடிக்கலாம். குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் குடிக்கணும், ஒல்லியாக இருக்கவங்க குடிக்க தேவையில்லை. நான் வந்து க்ளோக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஒல்லியாக இருக்கேன், நான் க்ளோக்காக நெய் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணாம். ஓகேவா? ஏன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஒல்லி ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரே போயிடும். ஸோ அதுக்காக யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்கு பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ரெமடியாக இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு வாவ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.